வணக்கம். என் பெயர் சாரதா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னை பேச வைக்கும் தமிழுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசப் போகும் தலைப்பு ஆன்மீகம். ஆன்மீகம் மனித வாழ்க்கைக்கு அவசியமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆன்மீகம் என்பது உங்களுக்கும் உங்கள் உள்ளத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு. மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு ஆன்மீகமும் ஆன்மீக சிந்தனையும் மிக அவசியம். ஆன்மீகம் என்ற சொல் உண்மையில் ஆன்மா தொடர்புடையது. மதம் என்பது ஆன்மீகம்தான். ஆனால் ஆன்மீகம் என்பது மதத்தையும் தாண்டிய ஒன்று. மனிதனின் உள் அமைதிக்கான தேடலே ஆன்மீகம். இது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு வடிவங்களையும் அர்த்தங்களையும் பெறலாம். இருப்பினும் இது மனித இயல்பின் ஓர் அடிப்படை அம்சமாகும். ஆன்மீக சிந்தனை உள்ள பக்தர்கள் காலையில் எழுந்து குளித்து இறைவனை வணங்கும் போது உடலும் உள்ளமும் தூய்மையாகிறது. கோபம் விரோதம் விலகி இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிடும். இம்மைக்கும் மறுமைக்கும் மோட்ச வழிகாட்டுவது இறை சக்தி மட்டுமே. நமக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் இஷ்ட தெய்வத்தை இடைவிடாத பக்தியுடன் வேண்டினால் தெளிவு பிறக்கும். அசையா நம்பிக்கையுள்ள பக்தர்கள் இறைவனை சென்றடைவர். நான் மறை கற்றவன், ஞானி அல்ல. நான் என்ற எண்ணம் மறைய கற்றவரே ஞானி என ஆதிசங்கரர் கூறியுள்ளார். அதன்படி அகந்தையை மறந்து இறைவனின் திருவடியை சென்றடைய வேண்டும். இறைவன் முன் அனைவரும் சமம். இந்த ஆன்மீகத்தை சிறு வயதிலிருந்து புரிந்து வணங்கினால் நமக்கு மேன்மை கிடைக்க இறை சக்தி வழிகாட்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியினை கூறி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.